வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரெண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் விஷல் லெவல் ஆப்ல ஜாயின் பண்ணாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ற இது ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப் தான். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தூர்ல தான் நடக்கு. ஸோ இந்த பிச்சும் பாத்தீங்கன்னா லைக் மகாலி மாதிரி தான். இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கும் போது ரொம்பவே கம்மியா தான் நடந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 1. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸும் 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் இந்தியா 260 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா 142. லோ ஸ்கோரே 142 தான். ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 180ல இருந்து 200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா பிச்சு வந்து நம்ம மேட்ச் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு 6:30க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிச்சோட பவுண்டரி லைன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படிதான் கொடுத்தேன். பிச்சோட பவுண்டரி லைன் கொடுத்தாச்சு, பிச் ரிப்போர்ட் சொல்லியாச்சு, பிச்சோட தன்மை எப்படி இருக்கிற அந்த போட்டோவும் நான் வந்து கரெக்டா உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பிச் ரிப்போர்ட்லாம் தெளிவா வேணும்னா நம்ம சேனல்ல வந்து பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி எதுவும் சேஞ்ச் எதுவும் பண்றாங்களான்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே, ஜிதேஷ் சர்மா, ரெங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், பிஷ்னோய் சிங். ஸோ இந்தியா வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 5 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட போறாங்க. அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே மட்டும் இந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அந்த பவுலிங் அட்வான்டேஜ். ஸோ சிவம் துபே வந்து மினிமம் அண்ட் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். அதிகபட்சமா 2 பிளஸ் அந்த பேட்டிங்கும் அந்த அட்வான்டேஜ், அந்த பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால சிவம் துபே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிருந்தாலுமே ஒரு நல்ல ஆடக்கூடிய பிளேயர். குறிப்பா ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மாக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மூணாவது காமனா சேஃபா போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுக்மன் கில்லுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 23 ரன் அடிச்சாலுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் நம்ம. ஏன்னா எல்லா ஆப்பனண்ட்டுமே எடுத்துட்டு வருவாங்க, பயந்து போய் நம்மளும் எடுத்துருவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ் பிக்ல வந்துருவாரு. ஏன்னா எல்லா மேட்சுமே திலக் வர்மா நீங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்ட் நடந்த T20 மேட்ச்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே திலக் வர்மா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒருவேளை சுக்மன் கில்லுக்கு பதிலா நீங்க வந்து ரிங்கு ஆர் சுக்மன் கில்லுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா இந்த 2 பேரை வேணா போக்கஸ் பண்ணலாம். மற்றபடி ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே இந்த 3 பேருமே இந்தியா பேட்டிங்ல நமக்கு கட்டாயமா தேவைப்படுவாங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். முகேஷ் குமார் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அடுத்து சிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். அதனால இந்த 3 பேருமே நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்கா வந்து மாறிடுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் போடும்போது இப்போ வாஷிங்டன் சுந்தர் 3 ஓவர் போடுறாரு. திடீர்னு இந்த மேட்ச்ல வந்து பிஷ்னோய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கொடுத்து வாஷிங்டன் சுந்தர் வந்து இன்னும் கம்மியா ஓவர் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாயிரும். ஓவர் அதிகமா பண்ற பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க. இதுல நேற்று பால்ல வந்து பாத்தீங்கன்னா சிங் விக்கெட் எடுக்கலாம் நினைப்போம். பட் ஒரு கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. 2 கேட்ச் கிட்ட. ஏன்னா நான் லைவ் பார்க்கும்போதே ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு, சிவம் துபே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. சிவம் துபே தான் சிங் பால்ல வந்து கேட்ச் மிஸ் பண்ணாரு. அதனால நீங்க வந்து சிங்கு, முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல் இந்த 3 பேரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மஸ்ட் பிக்காவே வச்சுக்கலாம். 4வது ஆப்ஷனா பாத்தீங்கன்னா பிஷ்னோய் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பிஷ்னோய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு உங்களுக்கு தெரியும். ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிறதுனால எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துட போயிட மாட்டாரு. அதனால நீங்க வந்து பிஷ்னோய்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஆக மொத்தம் பவுலிங் ஆப்ஷன்ல அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், பிஷ்னோய் சிங் 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பேட்டிங்ல ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே 7 ஆச்சு. 8வது ஆப்ஷன்ல கில்ல வைக்கலாம், இல்ல ஜிதேஷ் சர்மா வைக்கலாம், இல்ல ரிங்கு வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரொம்ப திணறாங்க, கடைசி வந்து நல்ல பேட்டிங் ஆடி கொஞ்சம் ரன்னை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நல்லாவே
ரன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஒன்னு ஜித்தி சர்மாவை எடுக்கணும். நீங்க அப்படி இல்லைன்னா குர்பாஸ் தான் எடுத்தாகணும். மோஸ்டா எல்லாருமே குர்பாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்சும் ஒரு கணிசமான ரன். அப்புறம் இப்ராஹிம் சட்டான் குர்பாஸ்லாம் நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க. இப்ராஹிம் சட்டான்லாம் ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போதே ஒரு கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க, இல்லைன்னா அவுட் ஆகி போயிருந்திருப்பாரு. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம சொன்ன மாதிரி 25 ரன் அவர் அந்த மாதிரிலாம் ஆடிடுவாரு. அடுத்து ரஹ்மத் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, 3 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ அதனால பெருசா இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம். அடுத்து ஒமர் சாய் பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டரா ஆப்கானிஸ்தான்ல மாறிட்டு இருக்காரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அடுத்து நபி பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு, 42 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து நஜிபுல்லா சட்டான் 19 ரன் ஸ்கோர் பண்ணாரு. கரீம் ஜானட் 9 ரன் ஸ்கோர் பண்ணாரு. குல்தீப் அண்ட் நபி பாத்தீங்கன்னா பேட்டிங் கிடைக்கல, 1 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. நவீன் உல்காத் 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஃபருக்கி 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. முஜிப் மட்டும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. முஜிப் பத்தி உங்களுக்கே தெரியும், இந்த பிபிஎல்ல இருந்து எல்லா மேட்சுமே அவர் விக்கெட் எடுத்துட்டே தான் இருக்கிறாரு, பாத்துக்கோங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒமர் சாய், நபி, குர்பாஸ் இந்த 3 பேர் தான் டாப் பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆப்கானிஸ்தான்ல. உங்களுக்கு இதுக்கப்புறம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கரீம் ஜானட்டை வேணா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிஸ்கான ஆப்ஷன்ல கரீம் ஜானட்டையும் இந்த குல்தீப் நபியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா 2 பேருக்குமே பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் ஆப்ஷனும் இருக்கு. 2 பேரும் பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி தான். அதனால நீங்க இந்த 2 பேர்ஸுக்குமே நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறவங்க வந்து 3வது ஆப்ஷன்ல நபியை நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க கரீம் ஜானட்டையோ இல்லைன்னா குல்தீப் நபியோ நீங்க தாராளமா பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல குர்பாஸ், ரோஹித் சர்மா, கில்லி, திலக் வர்மா. ஸோ இந்த கில் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்குக்கும் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே இடத்துல விக்கெட் கீப்பர்ல ஜித்தி சர்மாவுக்கும் ஆப்ஷன் இருக்கு, சுப்மன் கில் இடத்துல. அடுத்து அக்சர் பட்டேல், சிவம் துபே, முகேஷ் குமார், பிஷ்னோய் சிங், இந்த நபி, ஒமர் சாய், குர்பாஸ். ஸோ இந்த நபி இடத்துலயும் பாத்தீங்கன்னா கரீம் ஜானட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா குல்தீப் நபியும் நீங்க வந்து ஆப்ஷனலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கு மேல நீங்க யாரையாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒமர் சாய் வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு, அண்ட் ரோஹித் சர்மா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு, சிங் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு. ஸோ இந்த 3 பேரையுமே பாத்தீங்கன்னா கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கா போய் நினைக்கிறவங்க வந்து இந்த மேட்ச் வந்து பிஷ்னோயை ட்ரை பண்ணி பாருங்க. பிஷ்னோய் திடீர்னு 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து போடுவாரு. அண்ட் முகமது நபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார் ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா சீரீஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு ஒரு மேட்சுக்கும். அதனால நீங்க அவரையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் 2வது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.